பெத்தேலின் பிள்ளைகள். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டத்தலையா ஏறிப்போ, மொட்டத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. அவன் அவ்விடத்தை விட்டு கர்மேல் பர்வதத்திற்கு போய் அங்கே இருந்து சமாரியாவுக்கு திரும்பி போனான். எலிசா எரிகோவில் இருந்து பெத்தேலுக்கு போகிறார். பெத்தேலிலும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு ஒரு பாடசாலை இருக்கிறது. எலிசா பெத்தேலுக்கு போகும்போது அங்கே உள்ள தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவரை அன்போடு வரவேற்கிறார்கள். அவருக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவரை கனம் பண்ணுகிறார்கள். ஆனால் பெத்தேலின் மனுஷரோ எலிசாவை நிந்திக்கிறார்கள். யெரொபெயாம் 2 கன்றுக்குட்டிகளை இஸ்ரவேல் தேசத்திலே நிறுவினான். ஒன்றை தானிலும் மற்றொன்றை பெத்தேலிலும் நிறுவினான். அந்த கன்றுக்குட்டிகளில் ஒன்று பெத்தேலில் இருக்கிறது. தங்கள் ஊரில் நிறுவப்பட்டிருக்கிற கன்றுக்குட்டியின் நிமித்தமாக பெத்தேல் ஊரார் தங்கள் மனதில் பெருமையோடு இருக்கிறார்கள். தங்களை கடிந்து கொள்கிறவர்களையும் பெத்தேலில் உள்ள கன்றுக்குட்டிக்கு விரோதமான வார்த்தைகளை சொல்லுகிறவர்களையும் பெத்தேல் ஊர் ஜனங்கள் நிந்திக்கிறார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் பெத்தேலின் வீதி வழியாக நடந்து போகும்போது அந்த ஊர் ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை சொல்லி அவர்களை நிந்திப்பது வழக்கம். அவர்கள் தீர்க்கதரிசிகளுக்கு பட்ட பெயர்களை சொல்லி அவர்களை நிந்தித்து தங்கள் ஊரை விட்டே துரத்தி விடுவார்கள். எலிசா பெத்தேலுக்கு வருகிறார். அவர் அந்த ஊரின் வழியாக நடந்து போகையில் பிள்ளைகள் பெத்தேல் பட்டணத்தில் இருந்து வந்து அவரை நிந்திக்கிறார்கள். எலிசாவை இதுவரையிலும் யாரும் நிந்தித்ததில்லை. இப்போதுதான் அவர் முதல் முறையாக நிந்திக்கப்படுகிறார். எலிசாவும் இதுவரையிலும் யாரையும் தண்டித்ததில்லை. பெத்தேலின் பிள்ளைகள் தன்னை நிந்தித்ததின் நிமித்தமாக எலிசா அந்த பிள்ளைகளை கடுமையாக தண்டிக்கிறார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியினால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது. சகாயம் இல்லாமல் போயிற்று. 2 நாளாகமம் 36:16. பெத்தேலின் பிள்ளைகள் வீதிகளில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எலிசாவை பார்க்க கூடி வருகிறார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கனம் பண்ண வேண்டும் என்னும் எண்ணம் இந்த சிறு பிள்ளைகளின் மனதில் இல்லை. அவர்களுடைய பெற்றோர் தீர்க்கதரிசிகளை தூஷித்து நிந்தித்தது போல இவர்களும் தீர்க்கதரிசிகளை தூஷித்து நிந்திக்கிறார்கள். பெத்தேலின் பிள்ளைகள் எலிசாவை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்திக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கனம் பண்ணுகிறார். பெத்தேலின் பிள்ளைகளோ அவர்களை நிந்திக்கிறார்கள். எபிரேய மொழியில் நகர் என்னும் இந்த வார்த்தை சிறு குழந்தையிலிருந்து வாலிபர் வரையிலும் உள்ளவர்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 28 வயது ஈசாக்கிற்கும் 39 வயதான யோசேப்பிற்கும் நன்றாக வளர்ந்திருந்த ரெகொபெயாமிற்கும் இந்த எபிரேய வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சிறு பிள்ளைகள் பெத்தேலில் உள்ள பொன் கன்றுக்குட்டியை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகையினால் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலிசாவை கேவலமாக பேசுகிறார்கள். எலிசா அவர்களை சபித்த போது 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போடுகிறது. சில வியாக்கியானத்தின் பிரகாரம் மொட்டைத்தலை என்பது வலிக்கத்தலையை குறிப்பிடாது. இது ஒன்றுக்கும் உதவாத பயனற்ற மனுஷனை குறிக்கும் வசைச்சொல் என்பது சிலருடைய கருத்து. கர்த்தரின் தீர்க்கதரிசியாகிய எலிசாவை பாகாலை ஆராதிக்கும் சிறு பிள்ளைகள் தூஷணமாக பேசுகிறார்கள். எலியா பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது போல எலிசாவை பரலோகத்திற்கு ஏறி போகுமாறு பாகாலின் பிள்ளைகள் கர்த்தருடைய தீர்க்கதரிசியை ஏளனமாக பேசுகிறார்கள். எலிசாவின் தலை மொட்டையாயிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய மகிமையினால் எலிசாவை முடிசூட்டி இருக்கிறார். அவருடைய தலை மொட்டையாய் இருந்தாலும் ஆவியானவரின் அபிஷேகம் அவரிடத்தில் இருக்கிறது. பெத்தேலின் ஜனங்கள் தங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் வளர்க்கவில்லை. கர்த்தருடைய ஊழியக்காரரை கனம் பண்ண வேண்டும் என்றும் அவர்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கவில்லை. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நிந்திக்க வேண்டும் என்று பெத்தேலின் மனுஷர் தங்கள் பிள்ளைகளுக்கு போதித்திருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளும் தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே எலிசாவை நிந்திக்கிறார்கள்.
இதற்கு முன்பு அவர்கள் இதுபோல தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் அநேகரை நிந்தித்திருப்பார்கள். அப்போது அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒன்றும் நடைபெறவில்லை. ஆகையினால் அந்த பிள்ளைகள் தங்கள் மனதில் துணிகரம் கொண்டு எலிசாவையும் நிந்திக்கிறார்கள். இந்த பிள்ளைகளின் பெற்றோர் எல்லோரும் விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றும் அவர்களை அவமானப்படுத்தும் பட்டப்பெயர்களை சொல்லி அவர்களை நிந்திக்க வேண்டும் என்றும் இந்த பிள்ளைகளின் பெற்றோர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்பட்டார்களோ அப்படியே வளர்ந்திருக்கிறார்கள். பெத்தேலின் பிள்ளைகள் இதற்கு முன்பு தீர்க்கதரிசிகளை நிந்தித்த போது அவர்களுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இந்த பிள்ளைகளோ எச்சரிப்பின் வார்த்தைகளை அசட்டை பண்ணி துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். தங்களுக்கு இதுவரையிலும் ஒரு தண்டனையும் கொடுக்கப்படாததினால் தங்களுக்கு எப்போதும் எந்த தண்டனையும் வராது என்று நினைத்து இந்த பிள்ளைகள் இருமாப்பாய் இருக்கிறார்கள். பெத்தேலின் பிள்ளைகள் எலிசாவை பார்த்து மொட்டைத்தலையாய் ஏறிப்போ, மொட்டைத்தலையாய் ஏறிப்போ என்று சொல்லி நிந்திக்கிறார்கள். எலிசா அவர்கள் பக்கமாய் திரும்பி அவர்களை பார்க்கிறார். சிறு பிள்ளைகள் தன்னை தூஷிப்பதை எலிசா பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதன் பின்பு அவர் அவர்கள் பக்கமாய் திரும்பி அவர்களை பார்க்கிறார். எலிசா ஒருவேளை அவர்களை கோப பார்வையோடு முறைத்து பார்த்திருக்கலாம். ஆனால் பெத்தேலின் பிள்ளைகளோ எலிசாவின் பார்வைக்கு பயப்படவில்லை. அவர்கள் இதுபோல ஏராளமான பார்வைகளை பார்த்து பழக்கப்பட்டவர்கள். பெத்தேலின் பிள்ளைகள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பாமல் எலிசாவை தொடர்ந்து நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது எலிசா அந்த பிள்ளைகளை கர்த்தரின் நாமத்தினால் சபிக்கிறார். சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நிந்திக்கும் போது அவர்கள் கர்த்தரையே நிந்திக்கிறார்கள். எலிசா சொன்ன சாபம் உடனே நிறைவேறுகிறது. எலிசா பெத்தேலின் சிறு பிள்ளைகளை கர்த்தரின் நாமத்தினால் சபித்த உடனே காட்டில் இருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போடுகிறது. சிறு பிள்ளைகள் செத்துப்போக வேண்டும் என்பது எலிசாவின் விருப்பம் அல்ல. ஆனால் இது அவர்கள் மீதும் அவர்களுடைய பெற்றோர் மீதும் வந்திருக்கிற கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. பிள்ளைகள் செத்துப்போனதினால் அவர்களுடைய பெற்றோருக்கு மிகுந்த மன வருத்த வேதனையும் துக்கமும் உண்டாகும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தங்கள் பிள்ளைகள் மீதும் தங்கள் குடும்பத்தின் மீதும் வந்திருப்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்கள் இனிமேல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். அவர்கள் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு பயப்படுவார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கனம் பண்ணுவார்கள். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் மூலமாக நமக்கு சந்தோஷமும் ஆறுதலும் ஏற்பட வேண்டும் என்றால், நாம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் நன்றாய் வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு ஒழுக்கத்தையும் நற்குணத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நாம் ஒழுக்கமாய் வளர்க்காமல் அவர்களை ஊதாரித்தனமாக விட்டுவிட்டால் பிற்காலத்தில் அவர்கள் மூலமாக நமக்கு ஆறுதல் வராது. அதற்கு பதிலாக வேதனை வரும். அவர்கள் மூலமாக சந்தோஷம் வராது. அதற்கு பதிலாக துக்கம் வரும். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பயபக்தியோடு நிறைவேற்ற வேண்டும். பெத்தேலில் உள்ள பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை சரியாய் வளர்க்கவில்லை. 42 பிள்ளைகள் செத்து போகிறார்கள். பிள்ளைகளை பறிகொடுத்தவர்கள் அழுது புலம்புகிறார்கள். இது அவர்கள் மீது வந்த கர்த்தருடைய நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. பெத்தேலின் ஜனங்கள் இந்த சம்பவத்தை பார்த்து மனம் திரும்புவார்கள். இனிமேல் தங்கள் பிள்ளைகளை ஒழுக்கமாய் வளர்ப்பார்கள். பெத்தேலின் பிள்ளைகள் இனிமேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நிந்திக்க மாட்டார்கள். எலிசா அவ்விடத்தை விட்டு கர்மேல் பர்வதத்திற்கு போய் அங்கே இருந்து சமாரியாவுக்கு திரும்புகிறார்.